அறிவில் முழுமை பெற்று கடமை தொண்டாற்றி இறைநிலை உணர்வுடன் வாழ்வில் வளம் காண அருட்பேராற்றலும் குருவும் உடனிருப்பார்களாக. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆமா, இது கொஞ்சம் ஈஸி. நான் லாஸ்ட் டைம் நான் இப்படிதான் கொஞ்சம் பேசிட்டு இருந்தேன். பெட்டர், கொஞ்சம் எல்லாரும் இங்க வந்துட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஓகே, நாம இன்னைக்கு சிந்திக்க எடுத்துக்கிட்ட தலைப்பு எப்போது பேரின்பம் அப்படிங்கிறது. இப்ப இந்த கொஸ்டின் நான் இப்ப உங்ககிட்ட கேட்டேன்னா என்ன பதிலா இருக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? எல்லாம் வேதாத்திரிய கான்செப்ட் தான், எதுவும் புதுசா நம்ம தெரிஞ்சுக்க போகிறது இல்ல. நிறைய விஷயங்கள் அவர் கொடுத்துட்டு போயிருக்காரு. ஜஸ்ட் டு திங்க், ஃபுட் ஃபார் தாட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? நம்ம மார்னிங் கொஞ்சம் மூளையை ரெஃப்ரெஷ் பண்றதுக்காக இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னா உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? மேபி வி கேன் ட்ரை கெஸ் ஒன் ஆர் டூ ஆன்சர்ஸ் ஃப்ரம் யுவர் சைட். படைப்பு செய்யறேன் அப்படின்னு டைம் போறது தெரியாது. ஓகே, செஞ்சு அதுல இருக்கிற சந்தோஷம் எனக்கு எதுல இருந்து கிடைக்கும்? படைப்புல கிடைக்கும். ஓகே, உங்களுக்கு அது பேரின்பம். வெரி குட். எனி அதர் ஒப்பீனியன்ஸ் from anyone else? Very good, excellent. உதவி செய்யும்போது அதில் உள்ள திருப்தி ரொம்ப சந்தோஷம். Marvelous, that's extraordinary. உங்களோடது? எஸ் முருகன் சார் சொல்ல வந்தீங்க. நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்ய அந்த வேலை வந்து நம்மளுக்கு முழுமை அடைஞ்ச ஒரு திருப்தி கிடைக்கும் போது ஒரு பேரின்பம். ஓகே, கண்டிப்பா அதை அச்சீவ் பண்ணும்போது கிடைக்கும். கண்டிப்பா எல்லாமே ரொம்ப நல்ல இன்புட்ஸ். நம்ம ரியல் டைம் இதெல்லாம் ஃபீல் பண்ற விஷயங்கள் வாழ்க்கையில. ஸோ கண்டிப்பா இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் இது கண்டிப்பாக பொருந்தும். ஓகே, நம்ம இப்போ இந்த சிந்தனைக்குள்ள போக ஆரம்பிப்போம். உங்களோட ஐடியாவும் எனக்கு என்னன்னு புரிஞ்செடுத்து ஒரு 30-40 நிமிஷத்துக்கு நம்ம இன்பம்னா என்ன, பேரின்பம்னா என்ன, அறிஞர்கள் இதை பத்தி என்ன சொல்றாங்க, உண்மையான பேரின்பம்னா என்ன, மகரிஷி இதை எப்படி நம்மளுக்கு எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க, இதை நம்ம தக்க வைத்துக் கொள்ள நாம் செய்ய வேண்டிய வழிமுறைகள் என்ன அப்படின்னு ஒரு 30-40 நிமிஷத்துக்கு நம்ம சிந்திக்க இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் இன்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், மகிழ்ச்சி, சந்தோஷம், ஒரு ஆனந்தம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுவே பேரின்பம் அப்படின்னா ஒரு மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம், ஒரு மிகப்பெரிய ஆனந்தம், பரமானந்தம்னு சொல்லலாம், இல்ல பேரானந்தம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதைத்தான் நம்ம இங்கிலீஷ்ல எக்ஸ்டசி, பிளிஸ்ஃபுல் ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப அறிஞர்களுக்கு இந்த பேரின்பம் அப்படின்னா என்ன டெஃபினேஷன் கேட்டோம் அப்படின்னா புத்தர் சொல்றாரு, எப்பொழுது உங்களுடைய ஆசைகளையும் உங்களுடைய பற்றுகளையும் முறைப்படுத்தி கொண்டு உங்களுடைய உண்மையான மனநிலையில் உணர்கிறீர்களோ உண்மை எதுவென்று அதுவே உங்களுக்கு உண்டான பேரின்பம் அப்படின்னு சொல்றாரு. இதை மகாத்மா காந்திஜி சொல்றாங்க, எப்போ உங்களுடைய சொற்களும் எண்ணங்களும் செயல்களும் ஒருமித்த வழியில் பயணிக்கிறதோ அப்பொழுது உங்களுக்கு பேரின்பம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. கிட்ட போனோம் அப்படின்னா அரிஸ்டாட்டில் சொல்றாங்க, எப்பொழுது ஒரு மனிதன் நற்பண்புகளுடன் வாழ ஆரம்பிக்கிறானோ அப்பொழுது அவன் பேரின்பம் அடைகிறான் அப்படின்ட்டு. தலாய் லாமா என்ன சொல்றாங்கன்னா, அன்பும் கருணையும் தான் பேரின்பத்தினுடைய ஒரு ஆதாரம் அப்படின்ட்டு. இப்படி அறிஞர்கள் தங்களுக்கு உண்டான கோணத்துல பேரின்பம்னா என்ன அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த பேரின்பம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் நிலையா இருக்கா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சின்ன குழந்தை, ஒரு 3-4 வயசு குழந்தை எடுத்துட்டோம்னா அதுக்கு நினைச்ச ஒரு பொம்மை, அழகான பொம்மை கிடைச்சா அதுக்கு ஒரு பேரின்பம். இதே ஸ்கூல் போற பசங்க அவங்க நினைச்ச காலேஜ் கிடைச்சிட்டா ஒரு பேரின்பம். வேலைக்கு போறவங்களுக்கு நினைச்சபடி வேலை கிடைச்சிட்டா ஒரு பேரின்பம். வாழ்க்கை துணை தேடி போறவங்களுக்கு அமைந்த வாழ்க்கை துணை நல்லபடியா இருந்தாங்கன்னா ஒரு பேரின்பம். அப்புறம் வாழ்க்கை துணை சொன்னபடியே கேட்டாங்கன்னா அதை விட பேரின்பம் உலகத்துல வேற எதுவும் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்கும். இப்படி இந்த பேரின்பம் அப்படிங்கிறது மனிதர்களுடைய வயதை பொறுத்தும் சூழ்நிலைகளை பொறுத்தும் மாறுபட்டு கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த நிலையான பேரின்பம் அப்படின்னா என்ன நம்ம கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு ஒரு சின்ன கதையை நம்ம எடுத்துப்போம். இப்ப ஒரு ஊர்ல ஒரு பணக்காரர் இருந்தாரு. அவர்கிட்ட எல்லா வசதிகளும் இருந்தது. பொருள், செல்வாக்கு, அதிகாரம், வசதி, வாய்ப்புகள், குடும்பம், குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர்கிட்ட ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலைமை இருந்துகிட்டே இருந்துச்சு.
அப்ப அவர் நினைச்சாரு, என்கிட்ட ஏதோ குறை இருக்கு. ஆனா என்னால சந்தோஷமா வாழ முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த ஊருக்கு ஒரு ஞானி வந்திருப்பாரு. அந்த ஞானி கிட்ட எல்லாரும் விளக்கங்கள் கேட்டுக்கிட்டு, அவங்களோட பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சுட்டு வந்து இவர்கிட்ட சொல்லுவாங்க. நீங்களும் போய் அவர பாருங்க. உங்களுக்கு ஏதாவது தத்துவ விளக்கங்கள் குடுப்பாரு. உங்க பிரச்சனை ஏதாவது இருந்தாலும் நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி இவரு எல்லாரும் சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு இவரும் அந்த ஞானி கிட்ட போவாரு. அங்க போய் உடனே சுவாமிஜி கேட்பாங்க, "என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு. அவர் இததான் சொல்லுவாரு. "என்கிட்ட எல்லாமே இருக்கு. பட் ஏதோ ஒரு குறை என்கிட்ட இருக்கிற மாரியே இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இந்த சுவாமிஜி ஒரு மண்ணால் ஆன ஒரு ஜக்க அவர்கிட்ட குடுத்துட்டு, அத மூடி வச்சிருப்பாரு. "இந்த ஜக்க நீங்க 1 மாசத்துக்கு யார்கிட்டயும் குடுக்காம, இந்த ஜக்க ஓப்பன் பண்ணாம, இந்த ஜக்க வந்து உடைக்காம நீங்க என்கிட்ட கொண்டு வந்து குடுக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு. இவரு யோசிப்பாரு, நம்ம பிரச்சனைக்கு சொல்யூஷன் கேட்க வந்தா, இவரு வந்து ஜக்க குடுத்து நம்மள போக சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு. சரி இருந்தாலும் சுவாமிஜி ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் சொல்லுவாங்க. அவரு ஞானி ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஜக்க எடுத்துட்டு அவர் வீட்டுக்கு போயிடுவாரு. அதற்கப்புறம் அவர் செய்கிற ஒவ்வொரு வேலையும் போதும், காலையிலிருந்து இரவு வரை அவர் அலுவலகத்திலும் சரி, வீட்லயும் சரி, எங்க போனாலும் அந்த ஜக்க எடுத்துக்கிட்டே போவாரு. யாரும் டச் பண்ண விடாம, அத உடைக்க விடாம, அவர் பத்திரமா பார்த்துக்கிட்டே இருப்பாரு. இப்படி நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவர் மத்தவங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிடுறாரு. அதன் மூலமா மற்றவங்க சந்தோஷப்படுறாங்க. அது அவருக்கு ஒரு புதுவித அனுபவமா இருக்கு. இது நம்ம முன்னாடி பண்ணுனது இல்லையே! இது ஒரு டிஃபரண்டான ஃபீலிங்கா இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு அவர் கன்டினியூஸா அத பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த 1 மாசத்து வரைக்கும். அதுக்கப்புறம் 1 மாசம் முடிஞ்சு மறுபடியும் அந்த சுவாமிஜி கிட்ட போவாரு. அப்ப கேட்பாரு அந்த சுவாமிஜி, "என்னப்பா ஆச்சு இந்த 1 மாசத்துல உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லுவாரு. அவர் சொன்னாரு, "எனக்கு ஒரு புதுவித அனுபவம் கிடைச்சது சுவாமிஜி. நான் செஞ்ச உதவியினால மக்கள் கொஞ்சம் சந்தோஷம் அடைஞ்ச மாரி எனக்கு ஒரு புதுவிதமான ஒரு உணர்வு என் மனதுக்குள்ள தோன்றுச்சு" அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப இந்த ஜக்க திறந்து பாருங்கன்னு சுவாமிஜி சொல்லுவாரு. அவர் திறந்து பார்த்தோனே அந்த ஜக்குக்குள்ள எதுவுமே இருக்காது. அப்ப இவருக்கு ஆச்சரியமா கேட்பாரு அந்த பணக்காரர். "என்னது உள்ள எதுவோ இருக்குன்னு சொல்லிட்டு நான் பத்திரமா இந்த 1 மாசம் வச்சுக்கிட்டு இருந்தேனே, பட் இதுல எதுவுமே இல்லையே" அப்படின்னு அப்ப கேட்பாரு. அப்ப அவர் சுவாமிஜி சொல்லுவாரு சிரிச்சுக்கிட்டு, "அதுதான் உன்கிட்ட இப்ப கிடைச்சிடுச்சு" அப்படின்னு. "என்ன அது?" அப்படின்னு கேட்பாரு. அப்ப சொல்லுவாரு, "உன் அன்பும் கருணையாலும் மற்றவர்களுக்கு நீ உதவி செய்த பொழுது, அவர்கள் முகத்தில் கிடைத்த அந்த சந்தோஷ பூரிப்பு தான் ஆனந்தம். அதை நீ உள்ளுணர்வாக பூரிப்பாய் பெற்றபோதுதான் கிடைத்தது பேரின்பம்" அப்படின்னு சொல்லுவார். அப்பதான் அவருக்கு வாழ்க்கையில புரிஞ்சது பணக்காரருக்கு. இதுவரைக்கும் நான் மிஸ் பண்ணியிருக்கேன். இதத்தான் நான் இனிமே செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில போய் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த கதைய சொல்லி முடிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜக்க ஜாமிஜி வாங்கி வச்சுட்டு, அவர் ஆசீர்வதிச்சு அனுப்பிச்சுடுவாரு. இந்த கதையின் மூலமா நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பேரின்பம் அப்படிங்கிற ஒரு நிலைமை, ஒரு உணர்வு, ஒரு பொருட்களிலோ, மற்றவர்களிலிருந்தோ கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அது நம்முள் ஆர்ப்பரித்து எழக்கூடிய ஒரு உண்மையான ஆனந்த நிலை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பேரின்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டா படிச்ச ஒரு புக்கு த லெட் தெம் தியரி பை மெல் ராபின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ எம் நாட் ஷூர் இதுல எவ்வளவு பேர் அதை படிச்சீங்கன்னு தெரியல. அந்த புத்தகத்தோட ஒரு சாராம்சம் இதுதான். என்ன அப்படின்னா, நாம் மற்றவர்களை கட்டுப்படுத்த நினைக்கிறோம். இதனால் நம்முடைய மன அமைதியும், ஆரோக்கியமும், மன சந்தோஷமும் கெட்டு பேரின்பம் குலைகிறது. இதை விடுத்துவிட்டு நீங்கள் உங்களுடைய ஆற்றலை அவர்கள் மேல் செலுத்துவதற்கு பதிலாக உங்கள் மேல் செலுத்தும் பொழுது உங்களுடைய மன ஆரோக்கியமும் நிம்மதியும் சந்தோஷமும் மேம்பட்டு உங்களுக்கு பேரின்ப வாழ்வு அமைகிறது. இதுதான் அதனுடைய எசன்ஸ். இதன் மூலம் என்ன நடக்குது அப்படின்னா, உங்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள ஒரு பிணைப்பு அதிகமாகி உங்களுடைய உறவு மேம்பட்டு உங்களுக்குள்ளாக அந்த பேரின்ப வாழ்வு ஆரம்பிக்க நடக்கப் போகிறது. ஆனா அது மூலமா என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் திறமையாகவும், சந்தோஷமாகவும், சுதந்திரமாகவும் வாழ ஆரம்பிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. டைம் கிடைக்கும்போது இத படிச்சு பாருங்க. இட்ஸ் a பியூட்டிஃபுல் புக் டு ரீட். இத தமிழ்ல கூட வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. "அவர்களை அவர்கள் போக்கிலே விடுங்கள்" பை மெல் ராபின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பேரின்பம் அப்படிங்கிறது ஒரு பட்டாம்பூச்சி மாரி. நம்ம பட்டாம்பூச்சிய பிடிக்க போனோம் அப்படின்னா, அது நம்ம விட்டு விலகி போயிட்டே இருக்கும். ஆனா, எப்போ நம்ம ஒரு பூச்செடிய வளர்க்க ஆரம்பிக்கிறோமோ, அந்த பட்டாம்பூச்சி தானா திரும்பி வரும். அந்த மாரி இந்த பேரின்பம் அப்படிங்கிறது நம்ம மத்தவர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறத விட்டுட்டு, மற்றவர்களால் மூலமாக நம்முடைய செயலையும், குணத்தையும் மாற்றிக்கொண்டு, நாம் உள்ளூர ஆர்ப்பரிக்கும் ஒரு உணர்வு பெறுவதுதான் இந்த பேரின்பம் அப்படிங்கிறது. எப்பயுமே நம்ம வந்து இந்த வேதாத்திரியத்துல சொல்ற மாரி வேதாத்திரிய பாணியில பிறரை அடக்கி ஆள்வதும், மேய்ப்பதும் நம்முடைய உரிமை கிடையாது. அவர்களின் மூலமாக நம்முடைய செயலையும், குணத்தையும் மாற்றிக்கொண்டு நாம் ஒரு பேரின்ப வாழ்வு வாழ வேண்டும். இதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய ஒரு முக்கிய ஒரு கோட்பாடா நம்ம வச்சுக்கணும்.
இப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாமே ஜெனரிக்கா பேரின்பம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள். இப்ப மகரிஷி இந்த பேரின்பத்தை பத்தி நம்மளுக்கு என்ன வகையான விளக்கங்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கறத ஒரு கவிதை மூலமா பார்ப்போம். காலையில கொஞ்சம் நம்ம மூளைக்கு வேலை கொடுப்போம். நான் ஒரு கவிதை இங்க எழுதலான் இருக்கேன். நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுப்போம் இல்லைங்களா, fill in the blanks. அந்த மாதிரி நம்ம சேர்ந்தே சிந்திக்க இருக்கிறோம் இன்னைக்கு கவிதையை. Bear with my handwriting. fill in the blanks ன்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால நம்ம ஃபில் பண்ண ஆரம்பிக்கும். இதுதான் அந்த கவிதையோட முதல் லைன். அது இதனோட இரண்டாவது லைன். இதை அடைவதற்குன்னு கூட நம்ம எடுக்கலாம். ஓகே, இந்த பிளாங்க்ஸை நம்ம ஃபில் பண்ண போறோம். எல்லாம் வேதாத்திரியத்துல சொல்லி கொடுக்கப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான். 2 blank இருக்கு. இதுக்கு நான் மேபி க்ளூ கொடுக்குறேன். இதுல இருந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிப்போம். நம்ம அல்டிமேட்டே வேதாத்திரியத்துல கத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்னன்னு நம்ம நினைக்கிறோம், அது கொஞ்சம் ஞாபகப்படுத்துவோமா? ஓகே, வெரி குட். வாழ்க்கையின் சில விஷயங்கள் நம்ம தத்துவங்களா படிச்சிருக்கோம். அது என்னன்னு சொல்றோம் நம்ம வேதாத்திரியத்துல? 12 தத்துவங்கள் நம்ம படிச்சிருக்கோம். அது என்னது படிச்சிருக்கோம்? வாழ்க்கையின் ஓகே, இறை உணர்வும் அறநெறியும் வாழ்க்கையின் நோக்கங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா? வாழ்க்கையின் நோக்கம். வாழ்க்கையின் நோக்கத்துக்கு அடுத்த ஒரு சேம் மீனிங் உள்ள வேர்டு வந்து பிறவியின் நோக்கம். ஓகே, பிறப்பின் நோக்கம்னு எடுத்துக்கலாமா? எங்க சொன்ன மாதிரி வாழ்க்கையில் எக்ஸாக்டா கரெக்டான வேர்டு நீங்க சொன்னது. பிறப்பின் நோக்கம் அறிந்த போதும் பின் அந்த எல்லையினை அடைவதற்கு சமயங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான 2 விஷயங்கள் நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? அறம். எக்ஸாக்ட்லி. அற, அதை இன்னொரு வேர்டா நம்ம சொல்லணும்னா அறநெறியில். மகரிஷி கொடுத்திருக்கிற எக்ஸாக்ட் வேர்டு இதுதான். அறநெறியில் நாம் செய்யும் செயல்களை விளைவறிந்த விழிப்பு நிலையில் செய்வது நம்ம என்ன சொல்லுவோம்? விளைவறிந்த விழிப்பு நிலையில் வெற்றியின் உச்சியின் ஞாபகமாய் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்றீங்கன்னா, செயலுக்கேற்ற விளைவை என்ன நிலையோடு செய்ய வேண்டும்? எக்ஸாக்ட்லி, விழிப்போடு. விழிப்போடு. கடமைக்கு இன்னொரு வேர்டு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? கடமை
தொண்டு. ஓகே. வேற வேர்ட்? பொறுப்பு. யாரு சொன்னீங்க? தேங்க்யூ சோ மச். ஏன்னா நான் இதை யோசிக்கும் பொழுதே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வேர்டை நானே கண்டுபிடிச்சேன். தேங்க்யூ சோ மச். அறநெறியில் விழிப்போடு பொறுப்புணர்ந்து ஆற்றி 2 வகையான தூய்மைகள் நம்ம வேதாத்திரியத்துல படிச்சிருக்கோம். என்ன தூய்மைகள்னு படிச்சிருக்கோம்? மன தூய்மை, வினை தூய்மை. எக்ஸாக்ட்லி. சோ மனம், வினை தூய்மை நம்ம செயல் தூய்மைன்னு கூட எடுத்துக்கலாம். சோ செயல் தூய்மை ஆன போதும், இந்த லைனுக்கு வரக்கு முன்னாடி நான் இந்த லைன் போலான்ட்டு இருக்கேன். உயர்வான, நம்ம வந்து பற்றற்ற பற்று எந்த ஒரு வேர்ட்ல நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம்? பற்றற்ற பற்று, புறவு நிலை. எக்ஸாக்ட்லி. புறவு நிலை உணர்ந்த போதும். இப்ப இங்க வரும்பொழுது துறவு நிலையை இன்னொரு வேர்டா சொல்லணும் அப்படின்னு நம்ம எப்படி சொல்லலாம்? துறவு நிலை இன்னொரு வேர்ட். மேபி இந்த ஃபர்ஸ்ட் வேர்ட் எழுதுனா உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். உறவுகளில் உண்மை நிலை துறவே, உறவே துறவுன்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா? சோ உறவுகளில் உண்மை நிலை தான் துறவு நிலை. உண்மை நிலை உணர்ந்து ஆற்றி உயர்வான துறவு நிலை உணர்ந்த போதும், இதே வேர்டு தான் இங்கேயும் வரும். துறவு நிலை முடிவாக பெற்ற போதும் துய்த்த, நம்ம டைட்டில் எங்க? டைட்டில் என்னது? பேரின்பம். இந்த கவிதை தான் நம்மளுக்கு சிந்தனைக்கு மெயின் ஹீரோ. இப்ப இதுல பாத்துட்டீங்க அப்படின்னா மகரிஷி சொல்லியிருப்பாங்க, பிறப்பின் நோக்கம் அறிந்த போது. நம்மளுக்கு தெரியும் பிறப்பின் நோக்கம் என்னது? இறை உணர்வு பெறுவதும், 6வது அறிவில் முழுமை பெறுவதும், ஒரு பேரின்ப வாழ்வு வாழ்வதும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இறை உணர்வு பெறுவது அப்படின்னா என்னது? அன்பும் கருணையுமாக நாம் செய்யும் செயல்களை ஒழுங்குபடுத்தி செய்ய வேண்டும் என்பது. 6வது அறிவின் முழுமை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் என்னது? இயற்கை தத்துவங்களை உணர்ந்து கொண்ட பிறகு அதன்படி நம்முடைய வாழ்க்கை செயல்களை மாற்றி அமைத்துக் கொண்டு சிந்தனையை மேம்படுத்தி ஞான வழியில் நடக்க ஆரம்பிப்பது. இப்படி நடக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பேரானந்த வாழ்வு கிடைக்கிறது. அதுதான் இந்த பிறப்பின் நோக்கமாக நம்ம வந்து தெரிஞ்சு வச்சிருக்கோம். அதை அறிந்த போதும் பின் அந்த எல்லையினை அடைவதற்கு அறநெறியில், நம்மளுக்கு தெரியும் அறநெறிகள், அதாவது ஒழுக்கம், கடமை, ஈகை. Just to get into our subconscious mind so that we may not பிறப்பின் நோக்கம் இறை உணர்வு. ஓகே. அறிவில் முழுமை, பேரானந்த வாழ்வு. அதற்கடுத்தது அறநெறிகள். இந்த அறநெறிகள் நம்மளுக்கு தெரியும் என்னது? ஒழுக்கம், கடமை, ஈகை. அறநெறிகள் அந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது நாம் செய்யும் செயல்கள் ஒவ்வொன்றும் எனக்கும் பிறருக்கும் தனக்கும் பிற்காலத்திலும் உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தரக்கூடாத வகையில் செய்யக்கூடிய செயல்கள் ஒழுக்கமான செயல்கள். அதை நாம் செய்ய ஆரம்பிக்கணும். அதுக்கு அடுத்தது கடமையில் நம்மளுக்கு தெரியும் நான் ஐவகை கடமைகள். நானும், குடும்பம், சமுதாயம், உற்றார், சுற்றம், சமுதாயம், உலகம். இந்த வகையில ஒன்றுக்கொன்று முரண்படாமல் நாம் செய்யக்கூடிய செயல்களை அதன் தேவைக்கேற்ப செய்யும் பொழுது அது கடமைக்கீழ வந்துடும். அடுத்தது ஈகை, நாம் செய்யும் உதவிகள். இப்ப இந்த அறநெறியில் விழிப்போடு, இந்த விழிப்பு அப்படிங்கிறது நம்ம சொல்றோம், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும்
இந்த செயல் செய்தால் என்ன விளைவு வரும் என்பதை உணர்ந்து கொண்டு செய்யும் பொழுது விளைவறிந்த விளைப்புகளை நம்ம சொல்றோம். அதுதான் நெற்றியின் உச்சியில் ஞாபகமாய் நாம் செய்யக்கூடிய செயல்களை செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ விழிப்பு நிலை அப்படிங்கிறது செயலுக்கேற்ற விளைவு. அதை உணர்ந்து செயல்படுது. பொறுப்பு, அதாவது கடமைக்கே செய்யாம கடமையா செய்யணும். ஏதோ சொல்றாங்களே அப்படின்னு நம்ம செய்யாம நான் இது செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பான செயல் அப்படின்னு சொல்றதுதான் இந்த பொறுப்பு அப்படிங்கிறது. அதாவது கடமை உணர்வுடன் செய்தல். அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா உறவுகளில் உண்மை நிலை அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி மனம், செயல், தூய்மை. இந்த செயல் தூய்மை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த 2 ஒழுக்க பண்பாடுல முதல் ஒழுக்க பண்பாடு நான் யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டேன், அதாவது இனி பழி புரியேன். 2வது ஒழுக்க பண்பாடு புரிந்தவை களைந்தேன். இந்த செயல் தூய்மை பெறுவதற்கு இரண்டொழுக்க பண்பாடு. அப்படி செய்யும் பொழுது என்ன ஆகுது, நமக்கு மன தூய்மை கிடைக்கிறது. மன தூய்மை எப்படி கிடைக்கும்? இறைநிலை உணர்ந்தே இணைந்தேன். இறைநிலையை உணர்ந்து அதனுடன் இணையும் பொழுது நம்முடைய மனமும் தூய்மை அடைகிறது. உயர்வான உறவு நிலை உணர்ந்த போது, அதற்கு முன்னாடி இருக்கிற நிலை உறவுகளில் உண்மை நிலை. இந்த உறவுகளில் உண்மை நிலை அப்படிங்கிறத நம்முடைய குழந்தைகள், கணவன் அல்லது மனைவி, அலுவலகத்துல வேலை பண்றவங்க, நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு நபர்களும் இறைவனின் மறு உருவங்கள் அப்படிங்கிற உண்மையை நாம் என்னைக்கு உணர்ந்து கொள்கிறோமோ அப்ப அதற்கு பேரு உறவுகளில் உண்மை நிலையை உணர்ந்து கொண்டதா இருக்கும். அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா பகுத்துணர்வு தொகுத்துணர்தல் அப்படின்னு எடுத்துக்கலாம். அனைத்தும் இறைவனின் மறு உருவங்கள் அப்படிங்கிறது உணர்ந்து கொள்ளும் பொழுது நாம் அவருக்கு துன்பம் செய்ய மாட்டோம். அடுத்தது துறவு நிலை. நம்மளுக்கு தெரியும் துறவு நிலை அப்படிங்கிறது பற்றற்ற பற்று. அந்த பற்றற்ற பற்றுங்கிறது மீனிங் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு 3வது மனிதனாக என்னால் இவர்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்கிற ஒரு நிலைமைதான் பற்றற்ற பற்று. So ஒரு 1 2 3 4 5 6 7 8 இந்த 8 விஷயங்களை தான் இந்த கவிதையில கொடுத்திருக்காரு. இப்ப இந்த கவிதையை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல வேதாத்திரியத்துல கொடுக்காத சாராம்சம் ஏதாவது விட்டு போயிருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா கண்டிப்பா கிடையாது. அனைத்தையுமே கொடுத்திருக்கிறாரு. பிறப்பின் நோக்கமான இறைநிலை உணர்தல், அறநெறிப்படி வாழ்தல் இருந்து ஆரம்பிச்சு பேரானந்த வாழ்வு நம்மளுக்கு கிடைக்கும் என்பதை உணர வைத்து அறநெறிப்படி ஒழுக்கம் கடவுளுடன் நாம் செய்யும் ஒவ்வொரு செயல்களையும் செய்ய வைத்து விழிப்பு நிலையில் செயலுக்கேற்ற விளைவு நான் இது செய்தால் இது கிடைக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு பொறுப்புடன் நான் கடமையாக செய்யாமல் கடமைக்காக செய்யாமல் கடமையுடன் பொறுப்புடன் செய்ய வேண்டும் என்பதை உணர வைத்து செயல் தூய்மை, யாருக்கும் துன்பம் கொடுக்காமலும் முடிந்தவரை துன்பப்படுபவர்களுக்கு உதவி செய்வது, 2 ஒழுக்க பண்பாட்டை கடைபிடித்து மனம் தூய்மையாகிறது. எப்படி தூய்மையாகும்? இறைநிலையை உணர வேண்டும், அவர்களுடன் இணைய வேண்டும், நம்ம மனம் தூய்மை அடைகிறது. அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த உண்மை நிலை அனைவரும் இறைவனின் மறு உருவங்கள் என்பதை உணர்ந்த பிறகு நான் இவர்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும்? அது யாராக கூட இருக்கலாம், குழந்தைகள், கணவன், மனைவி, ஆபீஸ், வீடு, எங்க வேணாலும் எடுத்துக்கலாம். இப்படி நம்ம இதை யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுது உறவு நிலை பற்றற்ற பற்று. அப்படி வாழ ஆரம்பிக்கும் பொழுது இந்த பேரின்பம் அப்படிங்கிற இந்த லாஸ்ட் லைன்ல மகரிஷி கொடுத்திருக்காங்க, துய்த்த பேரின்பம் எவ்வாறு உரைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு தடவை இந்த கவிதை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? ஜஸ்ட் கெட் இன்டு அவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் so that we may not forget. பிறப்பின் நோக்கம் அறிந்த போதும் பின் அந்த எல்லையினை அடைவதற்கு அறநெறியில் விழிப்போடு பொறுப்புணர்ந்து ஆற்றை மனம் செயல் தூய்மை ஆன போதும் உறவுகளில் உண்மை நிலை உணர்ந்து ஆற்றி உயர்வான துறவு நிலை உணர்ந்த போதும் துறவு நிலை முடிவாக பெற்ற போதும் துய்த்த பேரின்பம் எவ்வாறு உரைப்பேன். இந்த கவிதையில மகரிஷி எல்லா விஷயங்களும் வேதாத்திரியத்துக்கு உண்டான எல்லா சாராம்சங்களையும் கொடுத்துட்டு போயிட்டாரு. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நான் பேரானந்தமாகத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இதுல எங்க எனக்கு சிக்கல்கள் வருது அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிக்கிறோம். ஆனா என்ன நடந்துடுது அப்படின்னா, இந்த நியூஸ்ல நம்ம படிச்சிருப்போம், ட்ரெயின் ட்ராக்ல போயிட்டே இருக்கும், தடம் புரண்டு விட்டது அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அப்ப என்ன பண்றாங்க, மறுபடியும் ட்ரெயினை சரி பண்ணி ட்ராக்ல விடுறாங்க. அப்படி இந்த வினைப்பதிவுகளினால் நம்ம சரியா போயிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிற நம்ம வாழ்க்கைய கொஞ்சம் பின்னோக்கி இழுக்கப்படுகிறோம். அப்ப என்ன ஆயிடுது, கொஞ்சம் கதி கலங்கிடுறோம். அப்ப என்ன செய்யறோம், கொஞ்சம் தவறான முடிவுகளை எடுத்து செயல்களை செய்ய ஆரம்பிச்சிடுறோம். இதுக்கு இந்த மழை காலத்துல ஒரு தண்ணீரை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அது ஒரு வழியில போய் குளத்திலேயோ ஆத்துலயோ இல்ல கடல்லையோ கலக்க ஆரம்பிக்கும். ஆனா மறுபடியும் அந்த வழியை கொஞ்சம் மாத்தணும்னா இந்த ஸ்லூயிஸ் மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் மாதிரி வச்சு மாத்து வழி பண்ணிட்டோம் அப்படின்னா அது வேற பாதை எடுத்து கடல்லையோ ஆற்றிலையோ கொண்டு கலக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நாம் தவறு செய்யும் போது பழக்கப்பட்ட நியூரான் நெட்வொர்க் நம்ம பிரெயின்ல மறுபடியும் அதே வகையான நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது அதையே செய்ய ஆரம்பிக்கிறது. அந்த நெட்வொர்க்கை மட்டும் நம்ம கொஞ்சம் மாத்தி அமைச்சிட்டோம் அப்படின்னா நாம் சரியான செயல்களை கையில் எடுத்துக்கொள்வோம். அப்ப நம்ம வாழ்க்கைக்கு ராஜா நம்ம மட்டும்தான். அது எப்படி செய்ய முடியும்னா அதற்குத்தான் தவமும் தற்சோதனையும். அப்ப என்ன பண்றோம், சரியாக செய்து மறுபடியும் ட்ராக்குக்கு வந்துடுறோம். எந்த மனம் தவறான செயல்களை செய்து பழக்கப்பட்டதோ அதே மனம்தான் சரியான செயல்களையும் கையில் எடுத்துக் கொள்கிறது. எப்படி நம்ம தவறான செயல்களை கையில கொஞ்சம் கெட்டியா வச்சுட்டு இருக்கோமோ அது அப்படியே கொஞ்சம் சரியான செயலுக்கு மாத்திட்டோம் அப்படின்னா வாழ்க்கை எவ்வளவு ஒரு பேரின்பமாக இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அதைத்தான் நம்ம செய்ய வேண்டும். அப்ப நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிறது வேற யாராவும் இருக்க முடியாது, நம்ம மட்டும்தான். இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது நான் ஆக்சுவலி லாஸ்டா ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி என்ன பார்க்ல நியர்பை ஹோம் எனக்கு ஒரு பார்க் இருக்கு. அப்ப நான் எப்பவுமே வாக்கிங் போவேன் மார்னிங், ஏர்லி மார்னிங் ஆன் வீக்கெண்ட்ஸ். வீக்கெண்டுன்னா போத் மார்னிங் அண்ட் ஈவினிங் போவேன். அப்ப ஒரு 35 வயசு ஒரு அம்மா, அவங்களோட குழந்தை மேபி ஒரு 5 or 6 இயர்ஸ் ஓல்டு இருக்கும்னு நினைக்கிறேன், வாக்கிங் வந்திருந்தாங்க. அவங்க பாக்குறதுக்கு கொஞ்சம் புதுசா இருந்தாங்க. நார்மலா அந்த பார்க்ல நான் வாக்கிங் போற அளவுக்கு எல்லாத்தையும் தெரியும். அவங்களுக்கு முன்னாடி 2 பேர் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அதை பார்த்தோன்னே நம்ம அவங்க பின்னாடி நடந்து போக ஆரம்பிச்சாங்க. அந்த குழந்தையும் அவங்க அம்மா பின்னாடியே நடக்க போக ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்ச தூரம் போனோடனே 2 பேர் ஜாகிங் போயிட்டு இருந்தாங்க. உடனே இந்த அம்மாவும் அவங்களோட ஜாகிங் போக ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த குழந்தையும் அதை பார்த்து ஜாகிங் போக ஆரம்பிச்சிடுது. கொஞ்ச தூரம் போனோடனே 2 பேர் ஒரு லைட் மியூசிக் போட்டு போன்ல டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை பார்த்தோன்னையும் அந்த அம்மாவும் டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, அவங்களோட சேர்ந்து அந்த குழந்தையும் பண்ண ஆரம்பிச்சிடுது. நான் ஒரு ரவுண்ட் முடிச்சுட்டு திரும்பி வந்துட்டேன். எப்பவுமே ஒருத்தர் யூஸ்வலா அங்க ஒரு அரச மரம் நம்ம ஊர்ல இருக்க மாதிரி அந்த பார்க்ல ஒரு மரம் இருக்கு, அதுல எப்பவுமே ஒருத்தர் மெடிடேட் பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம பண்ற நாடு சுத்தி மாதிரி அவரும் ஏதோ பண்ணிட்டு இருப்பாரு. நான் ரிட்டர்ன் வரும்பொழுது பாக்குறேன் அந்த அம்மா அவரோட உட்காந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்துல அந்த குழந்தையும் அதை செஞ்சுட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவங்க பக்கத்துல யார் இருக்காங்க, என்ன செய்யறாங்க, அதை பத்தி எந்த ஒரு கவலையும் கிடையாது. அவங்களுக்கு என்ன மனசுக்கு சந்தோஷமாக பட்டதோ அதை அவர்கள் அப்படியே செஞ்சு கொண்டே இருந்தாங்க. அவங்க முகத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு ஆனந்தம், அந்த குழந்தை முகத்திலையும் சரி அந்த அம்மா முகத்திலையும் சரி. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்படி வாழ்க்கையில பேரின்பம் அப்படிங்கிறது எல்லா இடத்திலையும் நம்ம போற வழியில எல்லாம் கொட்டி கிடக்குது. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம், அதையெல்லாம் விட்டுட்டு குறைகளை நம்ம காண்க ஆரம்பிக்கிறோம். அந்த குறை காண்பதை கொஞ்சம் விடுத்துட்டு நம்ம கொஞ்சம் நிறைகளை பார்க்கும் பொழுது நம்முள் இருக்கிற இந்த பேரானந்தம் ஆர்ப்பரிக்க ஆரம்பிக்கிறது. இந்த மரத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மரம் 4 விதமான காலநிலையும் தாங்குது. வெயில தாங்குது, வெயில் காலத்துல. குளிர்காலத்துல குளிரையும் தாங்குது. இலையுதிர் காலத்துல என்ன பண்ணுது, மொட்டை மரமாவும் ஆயிடுது. ஆனா அதுக்கப்புறம் வசந்த காலம் வந்ததுக்கு அப்புறம் பூக்கள், காய்கள், கனிகள் எல்லாம் வருது. அது நம்மளுக்கு ரொம்பவும் பயன்படுது. அதனுடைய இலைகள்ல இருந்து, பட்டைகள்ல இருந்து அதனுடைய ஒவ்வொரு பொருளும் அடுத்தவர்களுக்கு பயன்படுகிறது. ஈவன் நீங்க அதை வெட்ட போனா கூட அதுக்கப்புறம் நீங்க உடன் ஐட்டம்ஸ் பண்ற கூட நம்ம அதை பயன்படுத்துறோம். ஆனா அந்த மரம் நம்ம கிட்ட இருந்து ஏதாவது எதிர்பார்க்குதா? எதுவுமே இல்லை. ஆனால் அது இறக்கும் வரையிலும், இறந்ததற்கு அப்புறம் கூட அடுத்தவர்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழ ஆரம்பிக்கணும்.
நம்ம இந்த போட்டோ ஆல்பத்தை எடுத்துட்டீங்கன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஆல்பம், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஆல்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது இருக்கிற நிகழ்ச்சிகளை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு வந்து அந்த போட்டோவை பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும். இதை நம்ம எல்லாருமே அனுபவிச்சிருப்போம். ஏன் அப்படின்னா அந்த நினைவுகள் நம்மளுக்கு அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குது. அப்படிப்பட்ட ஒரு போட்டோ ஆல்பம் மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும். ஒரு 20, 30 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது இங்க நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளையும் சந்தோஷமாக இருக்கும் அளவு நம்ம இந்த வாழ்க்கையை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஒரு ப்ராவர்ப் சொல்லியிருப்பாங்க, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படிங்கிற மாதிரி நம்ம பத்தி ஒருத்தவங்க நினைச்சிரும் போது நம்மளுடைய மன உருவம் அவங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி நாம் செய்த ஒவ்வொரு நல்ல செயல்களும் அவங்களுக்கு ஞாபகமா வரணும். அப்பதான் என்னுடைய வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கும். இப்படி நடக்கிறதுக்கு எல்லாமே ஒரு மாற்றம் என்னைக்குமே தேவை. ஒரு புதுசா ஒரு விஷயம் நம்ம செய்யணும் அப்படின்னாலே ஒரு புதுசா நம்ம ஏதாவது செய்யணும் இல்லைங்களா? அப்ப கண்டிப்பா நம்ம ரெகுலரா பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள்ல இருந்து மாறுபட்டு இந்த பேரின்பமான வாழ்க்கை வாழ என்ன வேண்டும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து அதன் வழி நடக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா இந்த பேரின்பத்தை நம்ம வந்து எங்கேயும் தேடவே தேவை கிடையாது. இது உள்ளுணர்வாக நம்மளுக்குள்ளேயே ஆர்ப்பரிக்கக்கூடிய ஒரு ஆனந்தமான உணர்வு. இப்ப இந்த கவிதை மட்டும் பார்த்துட்டோம் அப்படின்னா மகரிஷி இதுல சொல்லியிருப்பாங்க. ஓகே ஓகே இது வரைக்கும் கேட்டுச்சான்னு தெரியல. ஓகே ஓகே. சோ மகரிஷி இதுல சொல்லியிருக்காங்க, பிறப்பின் நோக்கத்தை அறிந்த போதும் அதற்கு அடுத்த லைன்ல மனம் செயல் தூய்மை ஆன போதும் உயர்வான துறவு நிலை உணர்ந்த போதும் துறவு நிலை முடிவாக பெற்ற போதும் இந்த 4 இடத்துலதான் எனக்கு பேரின்பம் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா என்னோட புரிதல் இந்த கவிதையை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியிலுமே பேரானந்தம் தான். இது நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது. அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? ஏன்னா இவர் இந்த 4 இடத்துல மட்டும் தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் ரொம்ப தன்னடக்கமுடையவர்னு நினைக்கிறேன் நான் மகரிஷி. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இதை நம்ம வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியிலும் பேரானந்தம் தான். ஸோ இப்ப இந்த கொஸ்டின் நம்ம டைட்டிலுக்கு போகும் பொழுது எப்போது பேரின்பம் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் இதை நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும் பொழுது ஒவ்வொரு நொடியிலும் நம்முடைய வாழ்க்கை ஒரு பேரானந்தமான வாழ்க்கையாகத்தான் இருக்க முடியும். ஸோ இதை நாம் முறைப்படுத்தி மற்றவர்கள் வாழ்க்கையையும் பேரானந்தமாக மாற்றிக் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையும் பேரானந்தமாக வாழ நாம் ஒவ்வொரு நாளும் முயற்சிப்போம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் மிக்க நன்றி. அனைவரும் வாழ்க வளமுடன். தேங்க்யூ.